ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, திருச்செந்தூர் கோயிலிருந்து என் செல்ல பிள்ளையான உனக்காகவே பண மூட்டையை அள்ளிக்கிட்டு உன்னை பார்க்க வந்துட்டேன் என் செல்வமே. இப்போது இதை தொட்ட இந்த நொடியிலிருந்து உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நான் உடனே உனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன் மனசில் இருக்கக்கூடிய தீராத வலியும் வேதனையும் மற்றவங்களுக்கு வேணா புரியாமல் இருக்கலாமே தவிர உன் அப்பன் முருகன் அனைத்தையும் புரிந்தவனாகவே உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகளும் சரியில்லாமல் வாழ்க்கையில் கஷ்டம் வந்து இப்போது உன்னை பாடாய்படுத்துவதும் எனக்கு நல்லா தெரியும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக உன் அப்பன் முருகன் நானே வந்துவிட்டேன் அல்லவா. இனிமே உனக்கு எந்த கஷ்டமோ கவலையோ தேவையில்லை. சலனம் இல்லாமல் பொறுமையாரு. உன்னுடைய பிரச்சனைகளையும் கர்மாவையும் உன்னுடைய கஷ்டங்களையும் நான் சரி செய்கிறேன். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் போய் பிரச்சனை வளர்க்க வேணாம். யாராவது பதிலுக்கு பதில் பேசி உன்கிட்ட சண்டை போட்டாலும் வாக்குவாதம் செஞ்சாலும் கூட அமைதியாக அந்த இடத்தை விட்டு விலகி போக தயாராகு. நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தீனா இந்த முருகன் உனக்காக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு நீ உன் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியோடும் அழகான வாழ்க்கையை வாழும்படி செய்கிறேன் என் செல்வமே. நீ துவண்டு போகும்போதும் சோர்ந்து போகும்போதும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும். எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் என்பதை நீ எப்போதும் கவலை தோய்ந்த முகத்தோடு வருத்தப்பட்டு இருப்பது எனக்கு தெரியும். உன்னுடைய வேதனைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகன் 12 கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உன் பிரார்த்தனைகளையும் உன் கைகளில் ஒப்படைக்க தயாராகவே இருக்கேன். நீ கேட்டதை உன் கையில் சேர்ப்பதற்கான வேலைகளை எல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் என் செல்வமே. அதனால் இனி உனக்கு எந்த வருத்தமும் தேவையில்லை. நீ என்கிட்ட என்ன கேட்டியோ அது அனைத்தையும் அழகாக சிறப்பாக நான் முடிச்சு உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கை துணையோடு இருக்கும் பிரச்சனைகளை கூட நான் சரி செஞ்சிடுறேன் என் செல்வமே. நீ அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். ஏன்னா அவசரப்பட்டால் அப்புறம் அதை சரி செய்யவே முடியாது. உன் மனதின் மூலமாக இந்த முருகன் நான் வந்து உன் கர்மாக்களை காணாமல் போகச் செய்வேன். விதி உனக்கு எதிராக எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை மாற்றி எழுதி உன்னை சிறப்பாக நான் வாழ வைக்கிறேன். இப்போதைக்கு உனக்கு தேவை பொறுமை மட்டும்தான். நீ பொறுமையோடு இருந்தாலே உன் வாழ்க்கையை நான் பொக்கிஷமாக ஆக்கி காட்டிடுவேன். இந்த உலகம் நீ என்ன செஞ்சாலும் பேசதான் போகுது. நீ நல்லது செஞ்சாலும் அதில் ஏதாவது குற்றம் குறையை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ தப்பே செஞ்சாலும் இன்னும் உன்னை மோசமானவனாக இந்த உலகம் சித்தரித்து பேசதான் செய்யும். யார் என்ன சொன்னாலும் மற்றவங்க கண்களுக்கு நீ எப்படி தெரிஞ்சாலும் நீ என்னுடைய நல்ல பிள்ளை. ஓ நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் இந்த முருகன் நான் அறிவேன் என் செல்வமே. அதனால் யார் சொன்ன வார்த்தைகளையும் யாருடைய சொல்லையும் கேட்டு செயலையும் பார்த்து நீ வருத்தப்படாத. கண்டிப்பாக நான் உன்னை உயர்ந்த இடத்துல உட்காரப்பேன். உன் நீண்ட நாள் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். நீ உன்னுடைய செயல்களை எந்த ஒரு கவலையும் பதட்டமும் இல்லாமல் முழு மனசோட செய்ய பழகு. ஏதாவது ஒரு வடிவத்தில் நான் வந்து நிச்சயம் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். உன் வாழ்வில் இருக்கும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் போட்டு மனசை உழப்பிக்கிட்டே இருக்காத. உன் வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களை யோசித்து கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைதானே. இந்த நொடியிலேருந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்காக கொண்டு வந்த பண மூட்டையை தொட்ட நீ என் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக பெற்று சிறப்பாக வாழ்வாய் என் செல்வமே. உனக்கு உண்மையான உறவுகளாக நீ யாரை நினச்சிக்கிட்டு இருக்கியோ அவங்க எல்லாரும் நல்ல நடிகர்களாக நல்லவங்க போல நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத கூடிய சீக்கிரம் நான் உனக்கு புரிய வைக்கிறேன். சில மனிதர்கள் அவர்களுடைய உண்மையான முகம் வெளியே வரும்போது அவர்களுடைய பொய்யான பாசத்தை நீ புரிஞ்சுக்கும் போது உன்னை விட்டுட்டு விலகி போவாங்க. அப்படி யார் உன்னை விட்டு விலகி போனாலும் அதுக்காக நீ வருத்தப்பட்டு கண்கலங்கி நேரத்தை வீணாக்க வேண்டாம். யார் வந்தாலும் ஏற்றுக்கோ,
யார் போனாலும் அப்படியே விட்டுட தயாராகு. உன் கர்ம வினைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை இந்த முருகன் நடத்தி கொடுக்குறேன். நான் உன் கூட எப்போதும் இருப்பேன் என்பதை நீ மறந்து விட வேண்டாம். நீ பொறுமையாக இருந்தாலே உனக்கான பொக்கிஷ வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். நீ யாருக்கு அதிக உதவி செய்கிறாயோ, யார் மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கியோ, அவங்க தான் உன்னை ஏமாத்துவாங்க, உன்கிட்ட போய் சொல்லுவாங்க. அவர்கள் மூலமாக உனக்கு துரோகம் இழைக்கப்படும் போது, அவங்க உன்கிட்ட போய் சொல்லிட்டாங்கன்னு உனக்கு தெரிய வரும்போது நீ துவண்டு போகாதே என் செல்வமே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ இறைவனை தவிர வேறு எந்த மனிதர்களை நம்பினாலும் அன்பு செலுத்தினாலும் அதற்கு உரியவர்களா தகுதி உள்ளவங்களா அவங்க இருக்க மாட்டாங்கன்றது நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய கசப்பான உண்மைதான். ஏன்னா மனிதர்களுடைய மனசும் பிறவியும் அப்படிப்பட்டது தானே. அவங்கவங்க கர்மாக்கு ஏற்றார் போல அவங்கவங்க தப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க தான் செய்வாங்க. நீ தான் அதை புரிஞ்சுக்கிட்டு யார் மீதும் அதிக பற்று வைக்காம உன் கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன்னுடைய கடமைகளை நீ செய்யும்போது, உன்னுடைய பொறுப்பை நீ செய்யும்போது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம சிறப்பாக செய்ய பழகு. நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இந்த முருகன் உனக்கு துணையா இருப்பேன். நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து நிற்காதே. உன்னை நேசிக்கவும் அன்பு செலுத்தவும் இந்த முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா. என்னுடைய அன்பானது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் உன் மீது எல்லா பிறவிகளிலும் பொழிந்து கொண்டே இருக்கும். நீயே கோவப்பட்டு என்னை விட்டு விலகினாலும் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை விட்டு எங்கேயும் பிரிஞ்சு போக மாட்டேன். என் செல்ல குழந்தையான உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிச்சே கொடுப்பேன் என் செல்வமே. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் நீ கண்ணீர் வடிக்கவோ கவலைப்படவோ வேண்டாம். அதை என்கிட்ட சொன்னீனா அதை இந்த முருகன் நான் சரி செய்வேன். உழைப்பின் மூலமாக உன் நெத்தியிலிருந்து வியர்வை வரலாமே தவிர கவலையின் மூலமாக உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது. எப்போதும் அனைத்தையும் உனக்கு சரி செய்ய நான் இருக்கேன்ற நம்பிக்கையோடு இரு. உன்னை கீழே வள வைத்தவர்கள் முன்பாக நீ எழுந்து நின்று வைராக்கியத்தோட வாழ்ந்து ஜெயிக்க காட்டணும். உன் குறிக்கோளை நோக்கி நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல வழியை காட்டுவேன் என் செல்வமே. நான் தான் உனக்கு எப்போதும் நீங்காத துணையாக இருப்பேன் என்பதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. யாருக்கிட்டையும் நீ எதையும் எதிர்பார்த்து நிற்காதே. மன நிம்மதியின் மாளிகை தனிமைதான். நீ எந்த அளவுக்கு தனிமையில் இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை யோசி. உனக்கு பிடிச்ச பாடல்களையும் இசையையும் கேளு. அதை விட்டுட்டு தனிமை என்பது துன்பப்பட்டு துயரப்பட்டு கண்ணீர் விடுவதற்காக மட்டும் அல்ல என் செல்வமே. இங்கு நான் தான் உனக்கு எல்லாமுமா இருக்கேன். நீ தனிமையில இருக்கும் போதெல்லாம் நான் உனக்கு துணையாவும் கூட உன் பக்கத்திலே தான் இருப்பேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல யார் உன் கூட இருந்தாலும் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் யாரை இழுத்து பிடிச்சு வைக்கணும் நீ நினைக்காத. போறவங்களுக்கு விளக்கம் சொல்லி உன் அன்பை புரிய வச்சு அவங்கள உன் வாழ்க்கையில நிறுத்தி வைக்க முடியாது என் செல்வமே. யார் அவர்களாகவே உன் அன்பையும் நல்ல மனசையும் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு நீ விளக்கம் சொல்ல தேவைப்படாதல்லவா. அவங்கள உன் கூட வச்சுக்கோ. யார் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு போறாங்களோ அவங்கள அப்படியே அவங்க போக்கிலேயே விட்டுடு. போலியானவர்கள் யார் என்பதை உனக்கு காட்டி கொடுத்து நல்லவர்களை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன். நான் எப்போதும் உனக்கு பக்கபலமாக உன் கூடவே தான் இருப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. கண்டிப்பா உன் வாழ்க்கையில சரியான நபர்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். யாமிருக்க பயமேன் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ. எப்போதும் நல்ல பிள்ளையாய் வல்ல பிள்ளையாய் எல்லாமுமாக வாழக்கூடிய என் செல்ல பிள்ளைக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக அமைச்சு தரேன். நல்லது எது, கெட்டது எது, யாரு நல்ல மனசோட நல்லது செய்யக்கூடிய நல்லவர்கள், யாரு கெட்ட மனசோட இருந்து வெளியே நல்லவங்க போல நடிக்கக்கூடிய கெட்டவர்கள் என்பதையும் நீ பகுத்தறிந்து பார்க்க கத்துக்கோ. எது என்னன்னு தெரியாம எல்லாரையும் நம்பும் அறிவில்லாத நல்ல பிள்ளையா நீ இருக்க வேண்டாமேன் செல்வமே. அறிவும் பகுத்தறியும் குணமும் மிகவும் முக்கியம். இந்த உலகத்துல நீ யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. மற்றவங்க பேசும் வார்த்தைகளை விட செய்யும் செயல்ல ரொம்ப கவனமாக நீ உற்று கவனிக்கணும். ஏன்னா ஒருத்தருடைய செயல் மட்டும்தான்
அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதை உனக்கு உணர்த்தும். மற்றவங்க பேசும்போது தேனை தடவி அழகா பாசமா கனிவா நல்லபடியா பேசுவாங்க. ஆனா அவங்க யாருங்கிறத அவர்கள் செயல் உனக்கு நிரூபிச்சு காட்டிவிடும் அல்லவா? எந்த மனசு நல்லதை நினைக்குதோ அந்த மனசுக்கு நல்லதே நடக்கும். எந்த மனிதன் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானோ அந்த மனுஷன் நல்லாவே இருப்பான். நீயும் எப்போதும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. இதை நீ பின்பற்றும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கை சிறக்கும். இந்த முருகன் நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன். உனக்கு வேண்டப்பட்டவர்கள், உனக்கு பிடிச்சவங்க, உனக்கு நெருங்கிய உறவினர்கள் யாராவது உடம்பு சரியில்லாம நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக நீ பிரார்த்தனை செய்யும் போது உனக்காக நான் அவர்களை சரி செஞ்சு அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சு கொடுப்பேன். நீ எதை செய்யறதா இருந்தாலும் நம்பிக்கையோட ஒரு அடி எடுத்து வச்சினா போதும். மற்ற எல்லாத்தையும் உனக்காக இந்த முருகன் நான் செய்வேன். கந்தன் இருக்கும்போது கவலை உனக்கு வேண்டாம் என் செல்வமே. உன் மனசுல இருக்க கவலைகளை மட்டும் கொஞ்சம் நிறுத்தி வை. எதையாவது மனசுல போட்டு யோசிச்சு குழப்பிக்கிட்டே இருக்காத. உன் கண்ணீர் துளிகள் யாவும் வைரங்களாகும். நீ எதுக்காக கலங்கி நிற்கிறியோ அவர்களே உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா சிறப்பா நடக்கும்படியும் நீ வாழ்க்கையில வெற்றி பெற்று மகிழ்ச்சியா வாழும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போறேன். தளராத தைரியமான இதயம் கொண்ட உனக்கு இந்த உலகத்தில் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. கண்டிப்பா உன் வாழ்க்கையில உன்னை சிறப்பா வாழ வச்சு வெற்றியை உன் கைகளில் கொடுக்குறேன். நான் எப்போதும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன் தானே நீ நினைக்கிற? நான் யாருக்கு கஷ்டத்தை கொடுக்குறேனோ அவர்களை நோக்கி நெருங்கி வருகிறேன் என்பதுதான் அர்த்தம். கஷ்டத்தின் மூலமாகவும் தோல்வியின் மூலமாகவும் தான் உனக்கு வாழ்க்கையின் யதார்த்தம் உண்மையும் புரிய வரும். இப்போது வாழ்க்கையை உனக்கு தெளிவாக புரிய வச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் உன் கைகளில் கொடுக்க போறேன். எப்போதும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்கும். அதனால நீ நம்பிக்கையோட இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களிலும் நிச்சயம் நான் உனக்கு வெற்றி கிடைக்க செய்வேன். எப்போதும் இறை மீது நம்பிக்கை கொள். இறை பக்தியும் நம்பிக்கையும் எந்த அளவு உனக்குள்ள இருக்கும் அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் என் செல்வமே. உனக்கென ஒரு அடையாளத்தையும் தனி திறமையையும் வளர்த்துக்கோ. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அடுத்தவங்களை பார்த்து உன் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்காம உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை உன் இஷ்டம் போல வாழணும் முயற்சி செஞ்சு வாழ தயாராக இரு.